போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல. அது நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ டென்ஷன் ஆகாத. உன்கிட்ட தான் பைரவியும் இன்ஸ்பெக்டரும் பேசின ஆடியோ இருக்கே, அத கோர்ட்ல கொடுத்துடு. அத வச்சு மட்டும் இலக்கியாவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியாது. அவளுக்கு எதிராக பெரிய வில்லத்தனமா இருக்கிறதே இளநீ கடற்கரை ஆறுமுகத்தோட வாக்கு மூலம் தான். அது பொய் சாட்சின்னு நிரூபிச்சுட்டா இலக்கியாவை இந்த வழக்குல இருந்து உடனே காப்பாத்திரலாம். ஏன்பா, அந்த ஆறுமுகத்தை பிடிக்கவே முடியாதா? நானும் வசந்தம் அவனை தேடி போனோம். ஆனா அவன் கோயில்ல கடையும் போடல, வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அச்சோ, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? ஏன்பா, இலக்கியாக்காக வாதாடுறதுக்கு வேற வக்கீல தயார் பண்ணிட்டியா? இல்ல ஜானு. இல்லையா? ஏன்? எந்த வக்கீல பிக்ஸ் பண்ணாலும் அடுத்த 10வது நிமிஷத்துல போன் பண்ணி வரலன்னு சொல்றாங்க. ஏன்? அந்த எஸ்எஸ்கே என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து நான் பாக்குற வக்கீல் எல்லாத்தையும் விலைக்கு வாங்க. அட பாவி, அவன் நாசமா போயிடுவான், நல்லாவே இருக்க மாட்டான்டா. ஏன் உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா அவன்? ஜானு, இதுல அந்த அஞ்சலியும் அவனோட கூட்டு. எத்தனை பேரு கூட்டு சேர்ந்தாலும் சரி, இலக்கியாவை நான் வெளியில எடுக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த ஆறுமுகம் கிடைக்கலன்னா என்ன? அஞ்சலியோட போலி கர்ப்பம் இருக்குல்ல, அதை நிரூபிச்சுட்டா இலக்கியா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவா. ஏன்பா கௌதம், அஞ்சலியோட கர்ப்பம் போலின்னு உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா இல்லனா இலக்கிய இளநீல மருந்து கலந்து கொடுத்து டெஸ்ட் பண்ற அளவுக்கு போவாளா? அந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா, இதான் உண்மை. அது இன்னைக்கு கோர்ட்ல அம்பலமாகும் போது உனக்கே தெரியும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீ வந்து அவன் பொண்டாட்டியோட கர்ப்பத்தை சந்தேகப்படுறேன்னு கார்த்திக் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியுமா? ஜானு, இப்ப அவனுக்கு சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்க. அஞ்சலியோட திருட்டுத்தனத்தை வெளியில கொண்டு வந்தாதான் கார்த்திக் அவகிட்ட இருந்து தப்பிப்பான். இன்னைக்கு கோர்ட்ல அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறதில்ல ஜானு. சரி ஜானு, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா, இலக்கியா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்கிற தகவலை கேட்க நான் காத்துட்டு இருப்பேன்பா. நீ நினைக்கிறது நடக்கும், நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்படாம சரிப்பா. பத்ரம். வரேன். வரேன் ஜானு. என்ன இலக்கியா, உன் கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருதுல்ல, நீ கோர்ட்டுக்கு போல? ஆமாக்கா, வார்டன் வந்து சொன்னதும் நான் கிளம்பிடுவேன். அப்படியாமா? நம்பிக்கையோட போ. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமா கேஸ் உன் பக்கம் ஜெயிக்கும். சரிங்கக்கா. இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுமா? சரி. இலக்கிய விஷயத்துல ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. சமயம் பார்த்து எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி இவ கதையை முடிச்சிடணும். அந்த இடத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணு. இலக்கிய தனியா போயிட்டு இருக்கா. இப்ப அவளை கொண்டு போட்டா என் மேல சந்தேகம் வராது.
ம் சொல்லுங்க மேடம். உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஜெயிலர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு. சீக்கிரம் கிளம்பு போலாம். ஓகே மேடம். அந்த அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு எப்படியாவது நிரூபிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீ ரிலீஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. போன தடவையே அஞ்சலியை அம்பலப்படுத்த வேண்டியது. ஆனா கடைசி நேரத்துல அவ மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு நாடகம் போட்டு தப்பிச்சிட்டா. இந்த தடவையாவது அவளை மாட்ட வைக்கணும் மேடம். என் புருஷன் ரொம்ப பாவம். எனக்காக வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கவலைப்படாத, நிச்சயமா உன்னோட முயற்சி ஜெயிக்கும். என் கேஸுக்கு ஆஜராக எந்த வக்கீலுமே வரமாட்டேங்கிறாங்க. அதான் மேடம், என்ன பண்றதுன்னே புரியல. உண்மையை சொல்றதுக்கு வக்கீல் எதுக்கு? நீயே உன்னோட தரப்பு நியாயத்தை ஜட்ஜி கிட்ட சொல்லு. கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. உன் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சம் நீ கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவ. தேங்க்ஸ் மேடம். உங்க வார்த்தை தான் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு. நான் வந்து ஆறுதலுக்காக சொல்லல. இந்த கேஸ் உனக்கு சாதகமா தீர்ப்பாகி நீ வீட்டுக்கு போக வேண்டியது கூட வரலாம். நம்பிக்கையோட போ. ஓகே மேடம், நான் போறேன் மேடம். என்னது இவங்க பேசிக்கிறத பார்த்தா இலக்கியா அப்படியே வீட்டுக்கு போயிடுவா போலயே. கோர்ட்ல இலக்கியா ஜெயிக்க கூடாது. அப்பதான் அவ இங்க திரும்பி வருவா. நான் அவளை கொல்ல முடியும். போடி போ, உன் கேஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது. டைம் ஆகிட்டே இருக்க. ஏன் இன்னும் இலக்கியாவை கூட்டிட்டு வரல? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? சார், கார் எங்கே நிப்பாட்டக்கூடாது. இது போலீஸ் நிப்பாட்டுற இடம். கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா நிப்பாட்டுங்க சார். சரி. அஞ்சலி, இங்கே இரு, கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏ அஞ்சலி, போன தடவை இலக்கியா உன் கர்ப்ப வேஷத்தை கண்டுபிடிச்சிருவலான்னு பயந்து மயக்க வர்ற மாதிரி நடிச்சு தப்பிச்சிட்டல்ல? நான் எதுக்கு நடிக்கணும்? நான் கர்ப்பமா தான் இருக்கேன். கிழிச்ச. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. இத பாரு, இந்த தடவை உன் போலி கர்ப்பத்தை வெளியில கொண்டு வராம விட போறது இல்ல. நீ பழையபடி மயக்கம் போட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. ஏன்னா அந்த தடவை நீ மயக்கம் போட்டான்னு வச்சுக்கோயேன், உன்னை செக் பண்ண உஷாரா ஒரு லேடி டாக்டரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அங்க பாரு பாரு. ஹாய். ஏதாவது மயக்க டிராமா போட்ட அந்த லேடி டாக்டர் இங்கேயே உன்னை செக் பண்ணி நீ கர்ப்பமா இல்லைன்னு ஜட்ஜி கிட்ட சொல்லிருவாங்க. அவ்வளவுதான் உன் கதை. அஞ்சலி, கண்டவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா போலாம், வா. இங்க பாரு, அன்னைக்கு மாதிரி மறுபடியும் ஏதாவது செஞ்சு அஞ்சலி மயக்கமானான்னு வை, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், அன்னைக்கு இவ ஒண்ணும் மயக்கலாம் ஆகலடா. மயக்கம் வர்ற மாதிரி நடிச்சு தப்பிச்சிருக்கா. கர்ப்பம்னு சொல்லி அஞ்சலி உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, மறுபடியும் நம்ம குழந்தைங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் போடா. நீ வா அஞ்சலி. அம்மா பேசிக்கிட்டு. பாத்து வா. இறங்குமா.
இலக்கியா கௌதம், இலக்கியா எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க கௌதம்? உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். கொஞ்சினது போதும், நட. மேடம் இருங்க மேடம், ஏன் அவசரப்படுறீங்க? இலக்கியா கிட்ட பேசவில்லைன்னா நான் ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கௌதம், நம்ம வக்கீல் என்ன ஆனாரு? அதை ஏன் கேக்குற? அவரை எஸ்எஸ்கே விலைக்கு வாங்கிட்டா. இதுலயும் அவன் சதி பண்ணிட்டானா? சரி, வேற யாராவது வக்கீல பாத்தீங்களா? ஒருத்தரையும் பிடிக்க முடியல, எல்லாரும் எஸ்எஸ்கே தடுத்துறான். கௌதம், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம், ஜானு இதை கொடுத்து விட்டாங்க. போதும், ஜட்ஜ் வர டைம் ஆச்சு, கிளம்புங்க. இலக்க, நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ கண்டிப்பா வெளியில வருவ. நீ தைரியமா இருக்கணும். கூட்டு வா. வாமா மேடம், சரி, வாமா. பாத்து ஒண்ணும் ஆகாது. என்ன இலக்கியா, இன்னைக்கு உங்க வக்கீல் வரலையா? ஆமா மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க கேஸ்க்கு எந்த வக்கீலும் வர மாட்டேங்கறாங்க மேடம். போன தடவை கூட இதே காரணத்தை தான் சொன்னீங்க, இப்பவும் அதையே சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? மேடம், நாங்க சொல்றது உண்மைதான். எனக்காக வாதாட எந்த வக்கீலும் முன் வராததால நானே வாதாட தயவு செஞ்சு நீங்க அனுமதி கொடுக்கணும். யுவர் ஆனர், இந்த வழக்கை தாமதப்படுத்தவே குற்றம் சாட்டப்பட்டவர் இப்படி எல்லாம் முயற்சி பண்றாங்க. நீங்க இதை அனுமதிக்கவே கூடாது யுவர் ஆனர். மேடம், வக்கீல் வரலனா குற்றம் சாட்டப்பட்டவங்க எப்படி அவங்க மேல உள்ள நியாயத்தை விளக்க முடியும்? அப்ப அதுக்கான சந்தர்ப்பத்தை கோர்ட் கொடுக்கறதுல தப்பு இல்லல மேடம்? அதுவும் சரிதான். மிஸ்டர் ராஜேந்திரன், உங்க வாதத்தை வச்சு மட்டும் நான் எப்படி தீர்ப்பு சொல்றது? இலக்கியா, உங்க கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். யூ ப்ரோசீட். நன்றி மேடம். ஐயோ, இன்னைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலையே. யுவர் ஆனர், இந்த இலக்கியாவுக்கு தனக்கு பின்னாடி மருமகளா வந்த அஞ்சலி முதல்ல கர்ப்பமானது சுத்தமா பிடிக்கல. அதனால அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க மிகப்பெரிய திட்டத்தை போட்டு இளநீர்ல கருக்கலைப்பு மருந்தை கொடுத்திருக்காங்கன்னு நிரூபிக்க தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் விசாரணையை நீங்க தொடரணுமா? உட்காருங்க சார். சாரி யுவர் ஆனர். அஞ்சலி, உண்மைய சொல்லு. நான் தான் உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களை கொல்ல பார்த்தேனா? ஏன் எத்தனை தடவை சொல்றது? நீ தான் என் குழந்தைய கொல்ல பார்த்த. அப்படி உன் குழந்தைங்களை கொல்ல பார்த்தேன்னா முதல்ல குழந்தைங்க உன் வயித்துல இருக்கணுமே. அதை நீ என் கண் எதிர நிரூபிக்க தயாரா? யுவர் ஆனர், இலக்கியா மறுபடியும் அஞ்சலியோட கர்ப்பத்தையே சுத்தி சுத்தி வராங்க. போன விசாரணை அப்பவே இத பத்தி பேசி எனது கட்சிக்காரர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் இலக்கியா அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. கவலையப்படாதீங்க, இந்த தடவை இலக்கியா என்ன கேள்வி கேட்டாலும் அஞ்சலி மயங்கி விட மாட்டா. ஏன்னா காரணம் அவளுக்கே தெரியும். இலக்கியா, கேஸ் உங்க மேல இருக்கு. ஆனா நீங்க ஏன் அஞ்சலியோட கர்ப்பத்தை பத்தி மட்டுமே பேசுறீங்க? மேடம், அஞ்சலி என் மேல போட்டிருக்கிறது கர்ப்பத்தை கலைக்க சதி செஞ்சேங்கிற கேஸ். ஆனா அவ கர்ப்பமாவே இல்லனா இந்த கேஸ்ல அர்த்தமே இல்லையே மேடம். அவ கற்பனையான கருவை நான் எப்படி கலைக்க முடியும்?
அதுக்கு எப்படி மேடம் தண்டனை தர முடியும்? அப்போ அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு உறுதியா சொல்றீங்களா? நான் சத்தியம் பண்றேன் மேடம், அஞ்சலி கர்ப்பமா இல்ல இல்ல இல்ல. மேடம், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இந்த விஷயத்துல எல்லாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா? நீ சொல்லுவடி. பொய், ஃப்ராடு, ஃபோர்ஜரி இதுல தான் உன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க. இல்லனா நான் கருவை கலைக்க மருந்து கொடுத்தேன்னு இப்படி பச்சையா பொய் சொல்லுவியா? அப்போ நீ இளநீல மருந்து கலந்து குடுக்கவே இல்லையா? சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணு. என்னடி தயங்குற? பண்ணு. ஆமாடி, நான் இளநீல மருந்து கலந்து கொடுத்தேன், உண்மைதான். போதுமா மேடம்? அவங்களே உண்மையை ஒத்துக்கிறாங்களே. டேய் முட்டாள், முழுசா கேளுடா. ஏய், யாரா முட்டாள்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆர்டர், என்னடா? ஆர்டர், என்ன? ஆர்டர். போ உட்கார். சும்மா பேசிக்கிட்டு. என்னம்மா நீ குழப்பிக்கிட்டு இருக்க? மேடம், நான் மருந்து கலந்து கொடுத்தது அஞ்சலியோட கருவை கலைக்கிறதுக்காக இல்ல, அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக மேடம். இது பொய். குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பிக்க பார்க்கறாங்க. இல்லவே இல்ல மேடம், நான் சொல்றது உண்மை. என் கணவர் சட்டபூர்வமா அஞ்சலியோட கர்ப்பத்தை கோர்ட்ல டெஸ்ட் பண்ணணும்னு கேஸ் கொடுத்திருக்காரு. அதே தான் நான் கோர்ட்டுக்கு வெளியே பண்ணேன். அப்போ அந்த அஞ்சலி சோதனையில இருந்து தப்பிச்சிட்டா. அந்த கோபத்துல தான் என் மேல இப்ப பொய் கேஸே போட்டிருக்கா. தயவு செஞ்சு இந்த கோர்ட்டை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அஞ்சலியை இப்பவே ஏன் முன்னாடி டெஸ்ட் எடுத்து நிரூபிக்க சொல்லுங்க. நிச்சயமா அவ வயித்துல குழந்தைங்க இல்ல. இல்ல இல்ல மேடம், இவ வேணுனே என்ன இப்படி அசிங்கப்படுத்துறா மேடம். இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க மேடம். மேடம், யுவர் ஆனர், தேவையில்லாம இந்த வழக்க இழுத்தடிக்க இப்படியெல்லாம் எதிர் தரப்பினர் சதி பண்றாங்க. இல்ல, ஒரு சதியும் கிடையாது. இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கிறதுக்காக தான் அஞ்சலியை டெஸ்ட் பண்ண சொல்றோம். அவ கர்ப்பிணின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. யார் ஏமாத்துறா? இன்னொரு தடவை அஞ்சலியோட கர்ப்பத்தை சந்தேகப்பட்ட? டேய், அவ ஒன்ன தாண்டா முதல்ல இருந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஏய், சொல்லிட்டே இருக்க, வாய்க்கு வந்து அப்படி பேசுற. நிறுத்துறீங்களா? உங்க சண்டைய வெளியே போய் வச்சுக்கோங்க. ஏமா, இப்ப நீ என்னதாமா சொல்ல வர? மேடம், அஞ்சலி வச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் டாக்டர்ஸ் கொடுத்தது. ஒரு கவர்மெண்ட் டாக்டர் டெஸ்ட் பண்ணா மொத்த உண்மையும் வெளியே வந்துரும். தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை ஏத்துக்கோங்க மேடம், இல்லனா நிரபராதியான இலக்கியா தண்டிக்கப்பட்டுருவா. ப்ளீஸ் மேடம். மேடம், ஓகே மேடம், நீங்க ஆர்டர் கொடுங்க. எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? டெஸ்ட் பண்ணா 2 குழந்தை இருக்கிறது தெரிய போகுது. கார்த்திக், கொஞ்சம் பேசாம இருங்க. அஞ்சலி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. செக்அப் பண்ணிக்க. இன்னைக்கு அவங்களா நாமளான்னு பாத்துரலாம். இல்ல இல்ல கார்த்திக், நான் செக்அப் பண்ணிக்க மாட்டேன். ஏமா பண்ணிக்க மாட்டேங்கிற? அது வந்து இலக்கியா போய் சொல்றா. அப்ப கர்ப்பம்னு நிரூபிங்க. ஏய், நீங்க தயங்கறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல 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 மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப பிரச்சனையா இருக்கிறது உங்க கர்ப்பம் உண்மையா பொய்யாங்கிறது மட்டும்தான். அதனால இலக்கியாவோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அஞ்சலிய அரசு மருத்துவர்கிட்ட உடனே பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க உத்தரவிடுகிறேன். காவல்துறை டாக்டர் ரிப்போர்ட்டை மதியம் 3 மணிக்குள்ள கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். எஸ் மேடம். அஞ்சலி வாங்க. மேடம் மேடம் மேடம், இந்த இன்ஸ்பெக்டர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மேடம். இவங்க ஏற்கனவே அஞ்சலிக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்காங்க. வேற போலீஸ் ஆபீசர் அனுப்ப நீங்க உத்தரவு போடணும் மேடம். இது வேறயா? திவ்யா பாரதி. எஸ் மேடம். நீங்க கூட போயிட்டு வாங்க. ஓகே மேடம். கௌதம், வாமா.
வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.